தயவு செய்து நம்புங்க. உங்களுக்கு தேவையான ஒன்று இந்த பதிவு முடிவதற்குள் நிச்சயமாக அது கிடைக்கும். கடவுளுடைய அற்புத சக்தியை அறிந்து கொண்ட உங்களால் ஒரு நல்ல வழியை அவர் இந்த பதிவின் மூலமாக காட்டுவார். இந்த பதிவு முடிவதற்குள்ள ஒரு பிரார்த்தனையும் இருக்குது. அந்த பிரார்த்தனை முடியும் போது இந்த பதிவு முடியுது. அந்த பிரார்த்தனை செய்யும் போதே உங்கள் தலையில் ஒரு விதமான குளிர்ச்சியோ ஒரு விதமான சூடோ ஏற்படும். கண்களை மூடியது போல பிரார்த்தனை செய்யுங்கள். உங்க கைகளும் கால்களும் கட்டப்பட்டுள்ளது. அதனால பல தடைகள், அவமானங்கள், ஏன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலையில நீங்க இருக்கிறதால வாழ்க்கையில தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். பெரிய பெரிய அவமானத்தையும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த கைகளையும் கால்களையும் கண்டிப்பாக அவிழ்க்க வேண்டும். அதுதான் முதல் படி. அதை அவிழ்க்காமல் எதையும் செய்யவே முடியாது. இன்று இரவு நிச்சயமாக உங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதை நிச்சயமாக அவிழ்ப்பது போல் ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு ஏற்படும். அது நினைவா இருக்கும் போதும் ஏற்படும், இல்ல கனவுலையும் வரும், இல்ல அதிகாலையில நீங்க எழுந்திருக்கும் போது ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் ஏற்படும். அது உங்க கைகளையும் கால்களையும் அவிழ்க்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நீங்க தேவை. நீங்களாம் சாதாரணமானவர்கள் இல்லை. இன்னைக்கு நீங்க சாதாரணமானவர்கள். போன ஜென்மத்துல அவருடைய தொடர்புல நீங்க இருந்தீர்கள். அங்க 1-2 பாவத்தை செஞ்சதன் விளைவு இன்னைக்கு இந்த பூமியில பிறந்து இந்த பிறவி எடுத்து இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இது எல்லாமே மாறப்போகுது. நமக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது சிக்கல்கள் தான். ஆனா இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கைய நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எளிதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சோதனைகளை கடந்து சாதனை செய்ய முடியும். கடவுளுடைய அற்புத ஆற்றல் இதுவரைக்கும் உங்களிடம் பெருசா வந்து சேரல. இனி வரக்கூடிய நாட்களில அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வழிநடத்தத்தான் போகுது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உங்களை முக்கியமான ஒரு மனிதனா கடவுள் உட்கார வைக்கதான் போறார். அது இந்த ஜென்மத்திலையும் நடக்கலாம், அடுத்த ஜென்மத்திலையும் நடக்கலாம். சோ நாம தயாராகணும், நாம சரி பண்ணணும். அப்பொழுதுதான் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். இல்லைன்னா சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பாதகமாகவே நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கெட்டதா மாறுதா இல்லையா? இதுதான் அதனுடைய அறிகுறி. இந்த அறிகுறிய சரியா பார்த்து அது அறிவுபூர்வமா உணர்ந்தா கண்டிப்பா எவ்வளவு பெரிய துக்கத்துல நீங்க இருந்தாலும் மீண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு ரகசியங்கள் இந்த பதிவுல இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா பல விஷயத்த சொல்ல முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறார். தயவு செய்து காதை கொடுத்து கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் தீருதுன்னு அர்த்தம். இனி எந்த கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? பிரார்த்தனை செய்யலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. எனது கைகளும் கால்களும் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இன்று இரவு எனக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துங்கள். நாங்கள் அப்பாவிகள். எங்களை ஏமாற்றுவதற்கு என்றே ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம்.
பலம் இல்லை, பலமே இல்லை. நடக்க முடியல, பேச முடியல, உட்கார முடியல, வாய் விட்டு சிரிக்க கூட முடியல. அவ்வளவு துன்பம், அவ்வளவு மன அழுத்தம். என்னை பாருங்கள், என் நிலையை பாருங்கள், என் நிலையை சரி பண்ணுங்கள். உங்களை விட்டால் வேறு யார் எங்களுக்கு இருக்கிறார்கள்? கடைசி நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னோட வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நான் இருந்து உன்னிடம் பிச்சை கேட்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள், என் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். நான் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு பொறுப்பானவன் அப்படி என்று இந்த பதிவில் சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கானது என்பதை நீர் உறுதிப்படுத்துங்கள் சாயப்பா. இந்த பதிவின் மூலமாக ஏதோ ஒரு வழி எனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் இந்த முழு பதிவையும் நான் கேட்கிறேன். உங்கள் உள்ளத்தில் நான் வசிக்க வேண்டும், எங்கள் உள்ளத்தில் நீ வசிக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் படும் பாடுகளை நீர் அறிவீர். எங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்கள். அன்பிசாய் குடும்பத்தில் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை உத்தரவாதம் கொடுங்கள் சாயப்பா. உங்கள் அன்புக்கு நன்றி. எங்களுடைய பிரார்த்தனைகளை நீர் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. சோ நல்ல ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழப் போகிறோம் நம்பிக்கையோட இந்த பதிவை கேளுங்க. எல்லாம் நன்மைக்கு. ஆரம்பிக்கலாமா? சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நீங்க சாயப்பாவை அழைத்தீர்கள், அவர் உங்களிடத்தில் வந்தார். இப்போ உங்க முன்னாடி அவர் நின்று கொண்டு நீங்க இனி என்னென்ன விஷயங்களை செய்யணும், உங்க கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, நிகழ்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும், எதிர்காலத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், இத பத்தி தான் இன்று அவர் என் மூலமாக உங்களிடம் சொல்ல போகிறார். நேத்து லைவ்ல யார் யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட கலந்துகிட்டு அதை கேட்டீங்களோ, இன்னைக்கு பல பேர் வீட்டுல சாயப்பா வெட்டுக்கிளியா, பட்டாம்பூச்சா, ஈயா வந்திருக்கிறார். அதற்காக அன்பை சாயப்பாவிற்கு கோடி நன்றிகளை நாம தெரிவித்துக் கொள்ளலாம். எல்லாரும் கமெண்ட்ல கமெண்ட் பண்றீங்களா? சாயப்பாவே கோடி நன்றிகளை நாங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணலாமா? ஏன்னா நன்றிகள் சொல்வதன் மூலமா சாயப்பாவோட தரிசனத்தை நாம பெற முடியும். அதற்காக இந்த நன்றிகள் மனப்பூர்வமா சொல்லுங்க. இல்லைங்க எங்க வீட்டுல அப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னா அப்போ அதுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லுங்க. நிச்சயமா அந்த தரிசனத்தை நான் காண்பேன், அதற்காக முன்கூட்டியே உனக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சொன்ன உடனே இந்த பதிவு முடிஞ்ச உடனே நிச்சயமா யாராவது ஒரு சாய்ராமுக்கு சாயப்பா ஒரு பட்டாம்பூச்சியா, ஒரு ஈயா, இல்ல ஏதோ ஒரு வழிய உணர்த்தும் விதமாக நடந்து கொள்வார். நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா நம்மளை வச்சுதான். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் வீண் போகாது. எனக்கு 100% நம்பிக்கை இருக்குதுன்னா, உங்களுக்கு 60% நம்பிக்கை இருக்குதுன்னா, என்கிட்ட இருக்கக்கூடியது கால்வாசி உங்களுக்கு போயிடும். ஸோ இங்க 10% தான் நம்பிக்கை இருக்குதுன்னா, எல்லோருடைய ரேஷியோவும் சேர்ந்து அவங்களுக்கு 100% சாயப்பா கொடுப்பார். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நம்பிக்கைலாம் பெருசா இல்லை, ஆனா இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்குதுன்னு. ஸோ அதை தான் இதை வச்சு சொல்றேன். கடவுள் ஒருவரை தெரிஞ்சு கொண்டார் என்றால் எப்படியாவது அவரை கைவிட மாட்டார். நாமெல்லாம்
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை சாயப்பா வச்சிருக்கிறார். சோ இங்க எல்லாமே நடக்கும், ஆனா எதுவுமே தவறாது. நல்லதை சொல்ற, பயப்படுத்துற மாதிரி சில சம்பவம் நடக்கும், ஆனா பயந்துட்டா அது நம்மளை முழுங்கிடும். ஆனா பயப்படாம எதிர்த்து நின்னா அந்த பயமே ஒரு வெற்றிக்கு தருவதற்கு உண்டான ஒரு வழியை அது ஏற்படுத்தி தரும். நான்லாம் 5 பைசா கூட இல்லை, சீரியஸா சொல்லணும்னா. ஆனா ஏகப்பட்ட கடன் தெரியும். நான் புதுசா சொல்லல, நீங்க புதுசா கேட்கல. ஏன்னா அதை நீங்க மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கடனை அடைச்சி ஒரு செய்யக்கூடிய தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு இப்படி நிறுத்தி வைக்கிறாருன்னா அவர் விருப்பப்பட்டுட்டாரு, நீ வாழணும். அந்த வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தடையா இருக்குதோ அதை வெற்றி படிக்கட்டா மாத்தி இங்க நம் முன் அமைத்து கொடுக்கிறார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். ஆனா நாம துன்பம் வந்தா பயப்படுறோம், கஷ்டம் வந்தா பயப்படுறோம், ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு. பயம் உனது கண்ணை மட்டும் இல்லை, உன் அறிவையும் அது மறைக்கின்றது. பயம் கண்ணை மட்டும் மறைக்கல, உன்னோட அறிவையும் மறைக்குது. கண் இல்லைன்னா வாழ்ந்துடலாங்க, ஆனா அறிவை பயன்படுத்தாம நம்மால வாழ முடியுமா? இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. அறிவு இல்லாமல் நம்மால வாழ முடியுமா? அப்போ அறிவு இருக்குது, நம்ம அறிவை கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்கல. அறிவை பயன்படுத்துவதற்கு எனக்கு அறிவை கொடு. அறிவை பயன்படுத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும், சும்மா பயன்படுத்த முடியாது. ஒரு டிவி இருக்குதுன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு அறிவு வேணும். அப்ப அறிவை பயன்படுத்த ஒரு அறிவை எனக்கு கொடு. அது மாதிரி நம்ம கேட்கலாமா? கேட்டு பாருங்களேன். அப்போ இருக்கிறத பயன்படுத்து, இல்லாதத நினைக்காத. அப்போ உன் வாழ்க்கை 100% வெற்றியும் 0% தோல்வியும் உனக்கு கிடைக்கும். சோ இங்க வெற்றி அப்படின்றது எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று, ஆனா பல பேருக்கு கிடைக்கல. கிடைப்பதற்கு பல வழிகளை தேடுறாங்க. நாட்களே முடிஞ்சிடுச்சு, பல வழிகள் தேடுறாங்க, தேடி 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 கிடைக்கல. குறுக்கு வழியில வெற்றியை நம்ம நிச்சயமா அடைய முடியும், ஆனா அது எத்தனை நாள், எவ்வளவு நாள் நடக்கும் யாராலையும் அஷ்யூர் பண்ண முடியாதுல்ல. அப்ப நேர்மையான வழியில ஒரு வெற்றியை நான் பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய அன்பு உனக்கு துணையா இருந்துச்சுன்னா உன்னால வெற்றி பெற முடியும். ஒரு பலமானவரோட நட்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது கசக்குமா? அப்போ ஒரு பலமானவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலையும் எந்த பயமும் ஏற்படுவதில்லை. அப்போ நம்ம துணிஞ்சு நம்ம வாழ்க்கைய வாழ்வோம், துணிஞ்சு நிறைய காரியங்களை செய்வோம். ஸோ இன்று நீங்கள் துணிந்து நிறைய காரியங்களை செய்யுங்கள். ஏன்னா கடவுள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு என்னப்பா கவலை? அப்ப கடவுள் உன் கூட வச்சுக்கோ. அப்போ நீ சரியா இரு, அவர் உன் கூட இருப்பாரு. நீ கொஞ்சம் சரியா இல்லை, வேற ரூட்டுக்கு போனேன்னா அவர் வேற ரூட்டுக்கு ஓடி போயிடுவார். ஸோ நமக்கெல்லாம் வாய்ப்புகள் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்தப்பா பயன்படுத்திக்கோ, நீ கேட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும், பட் நீ பயன்படுத்திக்கோ. பயன்படுத்திக்க வேண்டிய நல்லவைகளை பயன்படுத்திக்கோ. நீ நல்லவைகளை பயன்படுத்தாம நாசம் தரக்கூடியவைகளை நீ பயன்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ வெற்றி மாலை வேண்டும் என்று முடிவெடுத்தால் வெற்றி மாலை விழாது. அதற்கு உரிய வழிகளில் பயணம் செய்தால் வெற்றி மாலை உன் தோளில் விழும்.
உன் தோளில் வந்துவிடும். இப்போ செய்ய வேண்டியது பூஜைகள் கிடையாது, செய்ய வேண்டியது வேலைகள், செய்ய வேண்டியது நல்ல எண்ணங்களை உருவாக்குறது, அதுல நின்னு வாழ்வது. இதெல்லாம் நீதான்ப்பா செய்யணும். வேற யார் செய்வா? வேற யாரால செய்ய முடியும்? உன் பசி நீ சாப்பிட்டாதான் பசி தீரும். இன்னொருத்தன் சாப்பிட்டா பசி தீருமா? உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நான் சாப்பிட்டதை உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புனா ஏற்கனவே இந்த பசியை விட இன்னும் பசி இன்னும் அதிகரிக்கும். அப்போ உன்னுடைய கர்மாக்களை குறைக்கணும்னா நீ போராடு. உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா நீ போராடு. உன்னை தாழ்த்தி பேசுறவங்க மத்தியில புகழ்ந்து பேசணும்னா நீ முயற்சி செய். இதை தாண்டி கடவுளோட அருளை பெற வேண்டும். கடவுளுடைய அருளை பெற்றவனால மட்டும்தான் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். இல்லை என்றால் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இங்க சிச்சுவேஷன் இட்ஸ் டூ பேட். உன்னோட சிச்சுவேஷனும் சரியில்லை, உன் குடும்பத்தோட சிச்சுவேஷனும் சரியில்லை. உனக்கு உதவி செய்ய உன்னுடைய அண்ணன்களோ தம்பிகளோ ஏன் உன்னோட அப்பாவால கூட முடியல. அப்போ உன்னோட சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்குதோ அதை விட அவர்களுடைய சிச்சுவேஷன் உங்க சிச்சுவேஷனோட மோசமா இருக்குதுன்றதை புரிந்து கொள். வீணாக அவர்கள் மேல் பகைக்காதே. பகைச்சி 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 நாம என்ன ஆச்சு? வாழ்க்கையில கடவுள் நம்மளை ஓரங்கட்டிட்டார். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்போது அதுல இருக்கக்கூடிய நல்லது நல்லதையும் கெட்டது கெட்டதையும் செய்யுது. அப்போ நீங்க பல பேரை பகைச்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பு உங்களுக்கு கெட்டதை திரும்ப 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 தருது. அப்போ இன்று நாள் ஒவ்வொரு நாளும் சரி, இன்னைக்கு ஸ்பெஷல் டே அப்படிலாம் கிடையாது. எவ்ரிடே இஸ் a ஸ்பெஷல் டே. ஒவ்வொரு நாளும் உன்னை நீ உருவாக்கு. ஒரு பலமான ஒரு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணு. அஸ்திவாரத்தை முதல்ல போடு. அஸ்திவாரம் இல்லாத பில்டிங்கே இல்லை. ஆனா நீ பாதியில இருந்து கோட்டை கட்ட முயற்சி பண்ற. நீ கட்டுற கோட்டையெல்லாம் தவிடுபடியாகுது, வீணாக்கப்படுகிறது. உன் முயற்சிகள் ஏன் தோக்குது தெரியுமா? கடவுளுடைய அருள் உனக்கு இருக்கு. எந்த ஒரு முயற்சியையும் முழு மனதோட நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டாயத்தின் பேரில எந்த செயலை செய், அதுல திருப்தி அடையவே முடியாது. முதல்ல மனசுல ஆசையை உருவாக்கு. ஆசை உருவாக்குறது தப்பு. ஆசைய துன்பத்திற்கு காரணம் எல்லாம் தெரியும். உங்களுக்கும் தெரியுன்றது எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியுன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனா வாழறதுக்கு ஆசைப்பட்டாதான் எந்த வழியில வாழறதுன்னு நமக்கு தோணும். இல்லைங்க, எனக்கெல்லாம் பெருசா ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட், நான்லாம் பெருசாலாம் எதையும் நினைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாழணுன்ற ஆசை கோடி கோடியா இருக்குது. அது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேனே, எனக்கு கடவுள் இந்த பூமியில படைச்சாரு, நான் ஆசைப்படி வாழணும். என்னோட ஆசை எப்படிப்பட்டதா இருக்குதுன்றத பொறுத்துதான் எனக்கு கடவுள் லிஃப்ட் கொடுப்பாரா இல்லை என்னை விட்டுட்டு ஓடுவாரான்னு. பட் எனக்கு லிஃப்ட் கொடுக்கணும். என்னோட கடவுள் எனக்கு லிஃப்ட் கொடுக்கணும். அப்பதான் என்னால நான் ஆசைப்பட்டதை அடையும் முடியும். என்னோட ஆசை 1000 இருக்கலாம். அந்த 1000மும் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். அந்த 1000மும் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இதையெல்லாம் பார்த்து நம்ம செதுக்குறோம். அப்படி செதுக்குனாதான் லைஃப்ல அடுத்த இடத்துக்கு கடவுள் நம்மளை அழைச்சிட்டு போவார். இல்லைன்னா இதே இடத்துலதான். தேர்ச்சி அடையலைன்னா அதே கிளாஸ் தானே. அப்ப தேர்ச்சி அடைஞ்சாதான் நீ வேற கிளாஸ்க்கு போக முடியும். அதுதான் அது கிளாஸ், இது லைஃப், வேற ஒண்ணுமே கிடையாது. அது யாரோ எழுதின புத்தகம், அதை நம்ம படிக்கிறோம், பாஸ் பண்றோம். இது கடவுள் எழுதின புஸ்தகம், அதாவது வாழ்க்கை புத்தகம். அந்த வாழ்க்கை புத்தகத்தை சரியா படிச்சா நம்ம சரியா பாஸ் பண்ணிட முடியும்.
பட் இது எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா யோசிச்சு அதை புத்தியில வைத்து செயல்பட வேண்டும். எங்க புத்தியில வைத்து செயல்படணும். நம்ம மனசுல வச்சே செயல்படுறோம். மனசு சும்மா இருன்னு சொல்லும், தூங்குன்னு சொல்லும், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டான்னு சொல்லும், அப்படியே எழுந்திருச்சாலும் என்ன சாதிச்சிட போறேன்னு சொல்லும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லும், துக்கம் வந்தா துன்பப்படும், சந்தோஷம் வந்தா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு துன்பப்படுறதும் தெரியும், சந்தோஷப்படவும் தெரியும். ஆனா புத்தி நீ ஏன் துன்பப்படணுன்ற கேள்வியை கேட்கும். 4 பேர் வாழ்றாங்க உன் கூட அப்படின்னும் போது ஏன் உன்னால வாழ முடியாது, என்ன குறை? இப்ப நீ ஏன் முயற்சி பண்ணல, ஏன் அந்த மாதிரி நம்ம முயற்சி எடுக்கல, அந்த மாதிரி விஷயங்களை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம லைஃப்ல நம்மளுடைய போர்ஷனை நாம சிறப்பா வச்சிருக்கணும். மனசு தெளிவா இருந்துச்சுன்னா யாரும் உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. மனசு தெளிவு இல்லை, அதனாலதான் போறவங்க வரவங்க எல்லாம் உங்களை அசைத்து பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். நீங்க அசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல நின்னாதானே இந்த பக்கம் போறோம், இப்படி போறோம், இப்படி போறோம். சோ எந்த பக்கமும் நிக்க முடியல. சோ மனசுல அவ்வளவு கஷ்டம் இல்ல, கஷ்டம் தானே. சோ ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்குமே விடிவு காண இருக்குது. எல்லாத்துக்கும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீண் பயம். நம்ம அடிமையா இருக்கிறோன்னு நாம நினைக்கிறதால அந்த வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு போறதால அவங்க அடிமைப்படுத்துறாங்க. ஸோ இன்னைக்கு கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் யாருக்கும் அடிமை இல்லை, என்னோட கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ப்ரே பண்ணுங்க. பிரார்த்தனை ரொம்ப 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 வலிமையானது. கடவுளே, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை நீ எனக்கு உணர்த்துன்னு சொல்லுங்க. உணர்த்துவார். அதெல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவார். எப்ப நல்ல காரியத்துல நீங்க ஈடுபட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அவர் உங்களிடம் வந்து உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் சிறப்பாகவே செய்து கொடுப்பாராக. அதுலலாம் குறைய வைக்க மாட்டாருங்க. தெளிவா இருப்பார். அதுல எந்த ஒரு குறையையும் எப்பொழுதும் வைக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க தான் வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை நீர் உணர்த்தினீர்கள். எங்கள் கைகளும் எங்கள் கால்களும் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டுகளை கட்டுவித்தவர் யாரோ என்று நினைத்தோ இல்லையப்பா. இந்த கட்டுகளை கட்டப்பட்டது எங்கள் கைகள் தான். தயவு செய்து எங்கள் கைகளினால் இந்த கட்டுக்களை நீர் அவிழ்த்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை நீர் தரப்போவதற்காகவும் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகவும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் எங்களை பார்க்கவில்லை, நான் பெற்ற பிள்ளைகள் எங்களிடம் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, நலம் விசாரிக்கவில்லை என்று அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நீர் இந்த இரவு நிறைவேற்ற வேண்டும் சாயப்பா. எங்கள் உள்ளத்தில் நீர் இருக்கிறீர், நீர் வசிக்கிறீர். உனது உத்தரவின்படி, உனது ஆணையின்படி இங்கு அனைத்தும் நல்லவைகளாக நடக்கட்டும், நல்லவைகளாக மாறட்டும். எங்களை அருள் கூர்ந்து நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றி வையுங்கள். அப்படியே நீங்கள் ஏற்றி வைப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி.
ஸோ கவலைப்படாதீங்க. யாரோ ஒரு அம்மா அழுது கொண்டு இருக்கிறாங்க, என் பையன் பேசல, என் மகள் பேசல. கண்டிப்பா இன்று இரவு ஏதாவது ஒரு அதிசயத்தை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இவ்வளவு நாள் பட்ட கண்ணீருக்கு பதில் தராமல் சாயப்பா இருக்கவே மாட்டார். இன்று உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள் நல்ல வழியை நிச்சயமா காட்டுவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.